தகவல் வந்தது. நம்ம அர்ச்சனா கல்பாத்தி பற்றி சொல்லணும் சார். ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய இன்டர்வியூவில் பேசியிருப்போம். கோட்டோட அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க கோட் வந்து அந்த அளவில் சேல்ஸ் ஆகலை அப்படின்னு. ஆனால் அர்ச்சனா கல்பாத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துட்டோம், இப்போ ப்ராஃபிட்டபிள் ஜோனில் தான் இருக்கோம், நாங்கள் இனிமேல் ரிலீஸ் பண்ணி வரக்கூடிய காசுலாம் எங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் தான், மோர் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்தியாவில் அதாவது வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறோம், இது வந்து பிரேக்கிங் ரெக்கார்டுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார். இல்லை, உண்மைதான். கோட்டினுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பல ஏரியாக்களில் ஒட்டு மொத்தமாக சொல்லும்போது லியோவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சில கோடிகள் கம்மியாக இருக்கும். அதே நேரம் சில ஏரியாக்களில் லியோவை விட பெரிய அளவில் இவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றமே இல்லை. அர்ச்சனா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கட்டத்திலேயே வந்து டேபிள் ப்ராஃபிட்டே அவங்க நினச்சி பார்த்ததோட ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்கு. அந்த டேட்டாஸ் ஏன் சொல்லலை அப்படின்னா, நான் பிஸ்னஸ் ரிப்போர்ட்னு ஒரு வீடியோ போட போகிறேன் சண்டே. ஸோ அதுக்குள்ள அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். எனக்கே பெரிய சர்ப்ரைஸ் அது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து லியோவில் வந்து விஜய்க்கு கொடுக்க